ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓட்ஸ் கஞ்சி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸில் இருக்கிறவங்கன்னு இல்லை, நார்மலாகவே இது வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான். இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. நார்மலாக வந்து நீங்கள் காலையில் இது எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் கூட கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் அதிகமாக சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி ரீஃபைண்ட் ஆயிலும் அதிகமாக சேர்க்காதீங்க. செக்கில் ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேருங்க. பல்லாரி வெங்காயம் வந்து உழைச்சதை போடும். அதனால் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் பல்லாரி வெங்காயத்தை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. காய்கறிகளெல்லாம் லேசாக வதக்கிறதுக்காண்டி மட்டும்தான் இந்த எண்ணெய். இல்லை வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ புதுசாக வெயிட் லாஸ் ரெசிபி ட்ரை பண்ணுறவங்க, அதாவது நல்லா சாப்பிட்ருப்போம், இப்போ தான் புதுசாக வெயிட் லாஸில் இறங்குறவங்க இந்த ஓட்ஸ் கஞ்சி செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த மிளகா தக்காளிலாம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து சாப்பிட பிடிக்கும். கொஞ்சம் ரெகுலராக நீங்களும் செஞ்சு சாப்பிடுவீங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டார்டிங்லே அந்த டேஸ்ட்டு பிடிக்காமல் வேண்டாம் அப்படின்னா அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியவே ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த காரசாரமாக நல்லா சாப்பிட்டு நான் அப்படி தான் சாப்பிடுவேன். காரசாரமாக சாப்பிட்டு பழகினவங்க வந்து சடனாக அதை நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி கஞ்சிலாம் சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம மிளகாவும் அதுவும் போடும்போது நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடோட டேஸ்ட்டு வந்து இதில் இருக்கும். நார்மலாக எப்பவும் செய்கிற சாப்பாடு அளவுக்கு நல்ல உப்பு வரப்பு இருக்கும். அதனால் நம்ம ஓகே அப்படின்னு இதை கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி இவ்வளோ சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், போதும். ரொம்ப நேரம் இது எண்ணெயில் வதங்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே நல்ல பொடியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் சீக்கிரம் வெந்துடும். நான் வந்து 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கப்புக்கு 1 கப் அளவு ஓட்ஸ் எடுத்துருக்கேன். சின்ன கிண்ணம் தான். நான் எப்போவுமே சாதம் இந்த கப்புக்கு 1 கப்பு சாப்பிட்ற அளவு, வெயிட் லாஸ் இருக்கிறவங்க இந்த கப்புக்கு 1 கப் தான் சாதம் சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு தான் ஓட்ஸும் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஓட்ஸ் கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஓட்ஸ் கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.